அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையிலான உறவில் நாளுக்கு நாள் விரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிகிறது. இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் அதிமுக மேற்கு மண்டல முக்கிய பொறுப்பாளரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளாததற்கு தெரிவித்த காரணம்தான் இது. அது முதல் இபிஎஸும் செங்கோட்டையனும் பாராமுகமாகவே இருந்து வருகின்றனர். அதன்பின் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்லாமல் செங்கோட்டையன் தவிர்த்து வருகிறார். சென்னையில் கடந்த பிப்ரவரி 24 நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அண்மையில் கோவையில் நடந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவிலும் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பை செங்கோட்டையன் தவிர்த்தார். இந்நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். மேலும் சட்டசபையிலும் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திக்காமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதும் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறையில் செங்கோட்டையன் அமர்ந்தார். சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்து செங்கோட்டையன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அவை நிறைவு பெற்றதும் செங்கோட்டையன் தனியாக புறப்பட்டு சென்றார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது அது குறித்து செங்கோட்டையனிடமே கேளுங்கள் என்றார். அவரை கேளுங்க, அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சு அவரை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் சபாநாயகரை சந்தித்தது குறித்து விளக்கம் அளித்தார். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. தான் சரியான பாதையில் செல்வதாகவும் வேடிக்கை மனிதரை போல வீட மாட்டேன் என்றும் சென்னையில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் பேசினார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏன் என்று சொன்னால் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், சில பேர் சொல்லுகிற போது எங்களை பொறுத்தவனை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். இதனிடையே காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் செங்கோட்டையனின் செயல் அநாகரிகமானது என விமர்சித்தார். இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். கட்சியில் உரிய மரியாதை அளிப்பது இல்லை, தன்னிடம் ஆலோசிக்காமல் தனது தொகுதியில் பொறுப்பாளர்கள் நியமனம் உள்ளிட்டவைதான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையிலான பிளவுக்கு காரணம் என பத்திரிகையாளர் பிரியன் கூறியுள்ளார். செங்கோட்டையன் ஒரு ஆரம்பகால கட்சி விசுவாசி. அவர் இனியும் ஒரு பிளவு அல்லது இனியும் ஒரு பிரச்சனை கட்சியில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். இதனிடையே சட்டப்பேரவையில் செங்கோட்டையனிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, கடம்பூர் ராஜு, KP அன்பழகன், காமராஜ் உள்ளிட்டோர் செங்கோட்டையனுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.